மும்பையில் இன்று அதிகாலை பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்தன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகம், ரிசர்வ் வங்கி கட்டிடம், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மூவி டவர்ஸ் உள்பட மாநகரின் பிரதான இடங்களில் குண்டுகள் வெடித்தன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்திலும் உயிர் சேதம் இருக்குமோ என்று அஞ்சப்படுகிறது. இந்த குண்டு வெடிப்பில் ரிசர்வ் வங்கி கட்டிட வாசலில் படுத்திருந்த அப்பாவி மக்கள், குழந்தைகள் உட்பட 27 பேர் பலியாகினர். Hello, Bombay Indian Express. I'm calling from Ooty. தமிழா சொல்லுங்க. டிவில நியூஸ் பார்த்தேன். குண்டு வெடிச்சதா? ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷன்ல தான் குண்டு வெடிச்சது. யாரும் இருக்க ஒண்ணாகலையே. 9 பேருக்கு அடி, 2 பேர் சீரியஸ். 2 பேரா? அங்க மிஸ்டர் கார்த்திகேயன். யாரு? போட்டோ எடிட்டர் தானே? அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கார். ஹி இஸ் சேஃப். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு மார்டினா ஹிங்கஸ், வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். போதை மருந்து பயன்படுத்துவது தொடர்பாக சிட்னி ஒலிம்பிக் நான் இந்த தடவை வீட்டுக்கு திரும்புவேன்னு தோணலை. இப்படியே போயிடுவேன். யாரு தான் மேலே போல, நானும் தான் வரப்போகிறேன். அப்போவாவது கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டான்ற நல்ல செய்தியோட வாங்க. சார், இன்னைக்கு சாயங்காலம் ஊட்டிக்கு ட்ரெயின். அங்கே இருக்கிற வெலிட்டர் மிலிட்ரி காலேஜை கவர் ஸ்டோரி பண்ணுறோம். கேமரா இருக்கு, ஃபிலிம் இருக்கு, எதை வேணாலும் எடுத்து தரேன். ஃபோட்டோ மட்டும் இல்லை, இன்டர்வியூ நீங்கள் தானே பண்ணோம். சார், வாழ்க்கையிலேயே முதல் தடவை என் குழந்தைய மும்பைக்கு வரா சார். அவளை சுற்றி காட்டி சார், அவள் சம்சாரம் மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக இருப்பா. நீங்கள் போயிட்டு வரக்குள்ள நான் அவளை ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி. உங்கள் கால் கொஞ்சம் காட்டுங்களேன் ப்ளீஸ். இருக்குங்க, கவர் ஸ்டோரி பண்ணணும்னா நான் வந்து காலை காட்டுறேன். இல்லைண்ணா நீங்கள் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். அத்துமா இயர் புக் தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 minutes. சீதா, மணி என்னன்னு சொல்றீங்களா? 7:30மா. மகாலட்சுமி அஷ்டகம் தோற்றம் எப்படி? மா, இதை போயிடலாம். ஒரு கலரிங் புக் மாத்திரம் வாங்கிடுறேன் ஆதித்யாவுக்கு. நீங்க இல்லை, வெலிங்டன் மிலிட்ரி காலேஜ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். இங்கே கமாண்டன்ஸை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதுக்காக தான் ஊட்டிக்கு வந்தேன். மா சார், மிஸ்டர் கார்த்திகேயன் பாம்பேல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்குறாரு. இவங்க என் மாமியார். வணக்கம்மா. நமஸ்காரம். இப்போதான் மணி என்னன்னு இவர்கிட்ட கேட்டேன் நான். எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் நல்லா இருக்கனா? நல்லா இருக்கா. நான் வரேம்மா. வாங்க. வரேங்க. எல்லாம் வாங்கியாச்சா? நம்மளும் புறப்படலாமே. மா, இப்போ பார்த்தீங்கல்ல, அவர் மனைவி இறந்துட்டாங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில். உங்கள் புள்ள போன அதே ஆக்சிடெண்ட்.
கார்த்திகேயன் ஓ எங்க பக்கத்துல தான் இருக்கு, வந்துட்டு போங்களேன். இல்லை நான் எனக்கு கொஞ்சம் இப்போன்னு இல்லை, நாளைக்கு வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்களேன். இல்லை நாளைக்கு நான் ஆக்சுவலாக இன்னும் 6 பேர் இன்டர்வியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க வீடெல்லாம் கேத்தி அரவங்காடுன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வரேங்க. என் புள்ள போன ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தான் உங்க அம்ரையாலும் போயிட்டாலாமே. சித்ரா சொன்னா எங்க ஆத்துக்கு வரப்படாதா? வரேங்க. போயிட்டு வரேன். சரி. சிவா, கார்த்திக் சார் ஊட்டி வந்திருக்கார். நம்ம வீட்டுக்கு வராரு உன்னை பார்க்கறதுக்கு. எப்போ? நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஓ, பாட்டி நானும் இதே மாதிரி 2 கை விட்டு சைக்கிள் ஓட்டுவேன். அதை பார்த்துட்டு ஆதித்யா, வருண், திக்ஷாமன் எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. நாளைக்கு வராரு கார்த்திக் சார். அவரை பாம்பேல இருக்கும்போது சைக்கிள் சொல்லி தரத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அவர் வரவே இல்லை. அவர் நாளைக்கு 2 கையும் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டினா அசந்து போயிடுவார்ல. நாளைக்கு இதே நேரம் நான் கார்த்திக் சார் கூட இருக்க போறேன். எஸ் எஸ். சித்ரா, சித்தங்க வாயேன். என்னம்மா? நான் மாத்து போடிச்சு இங்க என்ன பண்ணிருக்கான் பார். என்னை டேபிள் டென்னிஸில் ஸ்கூல் டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்குன்னு டிடி சார் சொன்னார். ஆனால் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வேணும் மிஸ். ஏன்? எங்கள் வீட்டுக்கு பாம்பேலேருந்து கார்த்திக் சார் வராரு. யார் அவரு? அவர் அவ்வளோ பிடிக்குமா? ப்ளீஸ் மிஸ், போட்டுமா? அப்போ ஸ்கூல் டீமில் இருக்க மாட்டேன், பரவாயில்லையா? இல்லை, ஸ்கூல் டீம்லேயும் இருக்கணும். எப்படி முடியும்? டிசைட் பண்ணு. ஸ்கூல் டீமா வீடா? வீடு. சிவா, ஸ்கூல் டீம்லயே நீ இருக்கே. Thank you miss. சண்டே எக்ஸ்ட்ரா டைம் வந்து பிராக்டீஸ் பண்ணனும். ஓகே ஓகே ஓகே. The staff college was started by the British way back in the early part of last century. Here we give training to majors, and after training they are posted as lieutenant colonel. It will interest you to know that the Lawrence School was started essentially for the children of these army officers. கார்த்திக் சார் நம்ம வீட்டுக்கு எப்போ வராரு பாட்டி? 1 மணிக்கு. அங்கிள் டைம் என்னாச்சு? 11. ச்சே, இன்னும் 2 hours இருக்கு. பேசாம டிடி பிராக்டிஸ் முடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஹலோ. வாங்க. டைரக்டாக ஸ்டேஷன் போகணுங்கிறதுக்காக தான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ, கொடுங்க. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, கொடுங்க. இல்ல பரவாயில்ல, ஷூ ஒன்றும் கழட்ட வேண்டாம், உட்காருங்க. சிவா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக அம்மா போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஓஹோ. சமையல் யாரு? உங்க மாமியார் தானே?
நான் தான். பயப்படாதீங்க, கேரண்டியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இருந்தே ஆகணுங்க. என்ன விளையாடுறீங்களா? இங்க சாப்பிட்றதுக்காக காலையில இருந்து பட்னியாவே இருக்க. உங்க சமையல் வேற நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். பாம்பேல நான் இருந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்களே, அது என்னாச்சு? இன்னும் இருக்கா இல்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? எப்படிங்க க்ளோஸ் பண்ண மனசு வரும்? அக்கௌண்ட் அப்படி தாங்க இருக்கு. அதை நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். அது இப்போ சொல்லலைன்னா அப்புறம் எப்போவுமே சொல்ல முடியாமல் போயிடும். உங்களை ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமான உங்கள் அப்பா கேட்டிருந்தாரு. அப்படி ஒரு ஐடியா இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லத்தான். அப்புறம் என் மாமியார் வந்தாங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு அழுதாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டப்போ நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. என் வாழ்க்கை பூரா அவங்களோடவே இருந்துடலான்னு முடிவு பண்ணி என் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும். தைரியம் இல்லை, அதான். அன்னைக்கு ரொம்ப நேரம் எனக்காக காத்துட்டு இருந்தீங்களோ? அது பரவாயில்லைங்க. அப்படி உங்களை காக்க வச்சதுக்காக எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் மனசுக்குள்ள. இப்ப கூட இதை நானா சொல்லலைன்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர். அங்கிள், பாட்டி கார்த்தி சார் நம்ம வீட்டு வந்துருப்பாரா? இதான் சொல்ல பாட்டி. மூன்று மணிக்கு ட்ரெயின். நாளைக்கு ஆஃபீஸில் நான் இருந்தாகணும். அப்ப சாப்பிட்டு போயிடுங்க. இல்லை வேண்டாம், லேட் ஆகிடும். என் சமையல நீங்க சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்காவது சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். லைஃப்பில் எது எதுவும் நடக்காமல் போயிடுது. இது ஒரு மேட்டரா? ட்ரெயின் டைம் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மாமியார் வந்தால் தப்பாக நினைக்க போகிறாங்க, சொல்லிடுங்க. அப்போ நான் கிளம்புறேங்க. ஓ, ஐம் சாரி, மறந்தே போச்சு. இதை சிவா வந்ததும் கொடுத்துருங்க. சிவாவும் நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தா. இதெல்லாம் கூட அவன் தான் பண்ணான் உங்களுக்காக ஸ்பெஷலா. அம்மா போயிட்டாரா? இல்ல வரவே இல்லையா? வந்தாருடா, உனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாரு. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாரு. இது உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது? நாராயணா, இன்னைக்கு மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாமே நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லை. அம்மா, இந்த மெரிட் கார்டெல்லாம் கார்த்தி சார் கிட்ட காமிக்கலாம் இருந்தேம்மா. டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் கூட விட்டு வந்துட்டேம்மா. எல்லாமே வேஸ்ட். அம்மா சிவா, சிவா வேண்டாம்மா, அழாத. அம்மா, கையெல்லாம் விட்டு சைக்கிள் ஓட்டி காட்டலான்னு இருந்தேம்மா. ஆனா அவர் பார்க்காமலே போயிட்டாரும்மா. என் மேல ஆசை இருந்தா இருந்திருப்பார்ல. அப்படிலாம் இல்லடா, ஆசை எல்லாமே அவனுக்கு பிரசன்ட் வாங்கிட்டு வந்தாரு. அவர் மறுபடியும் ஊட்டிக்கு வருவாராம். அப்ப வரேன்னு சொன்னாரு. இல்ல நம்ம எப்போது பாம்பே போவல,
அப்போ கண்டிப்பா உன்னை நான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? நான், நீ, அந்த தாத்தா பாட்டி, கார்த்தி சார்லாம் ஒரே வீட்ல இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த பாட்டி வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கார்த்தி சார், இப்போ சொல்லு, பிடிச்சிருக்கா? எவ்வளோ நாளாச்சு சார் உங்களை பார்த்து? நீ அம்மாட்ட போயிரு. நீங்களாவது என்னட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதா? அந்த குழந்தை சொல்லலைன்னா நான் எவ்வளவு பெரிய தப்பு எவ்வளவு சுலபமா பண்றதுக்கு இருந்தேன். சித்ரா இதுக்கு முன்னாடி ஒதுக்கி வச்சு கஷ்டப்படுத்தினேன், இப்ப என்னோட சேர்த்து வச்சுருந்தா கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு துணை சித்ராவுக்கு வேணும்னு நான் யோசிக்காம எனக்கு ஒரு துணை வேணும்னு நான் சுயநலமா யோசிச்சுட்டேனே. நீங்க 2 பேரும் வயசுல சின்னவாளா இருந்தாலும் எவ்வளவு விவேகமா எவ்வளவு நிதானமா யோசிச்சிருக்கேன். நான் பழைய பஞ்சாங்கம் கட்டுப்பட்டி நினைச்சுட்டோ என்னவோ சித்ரா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே விட்டுட்டா. இந்த விஷயத்துல நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் அவளை பெரட்டின மாமியார். ஆனா அவ எவ்வளவு நல்லா என்ன பார்த்துட்டா தெரியுமா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க 2 பேரும் சேரணும். எனக்காக குழந்தைய பாருங்க, அவனுக்காக நீங்க 2 பேரும் சேருவேளா? வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு